வணக்கங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற. காலையில் நீங்க போன் பண்ணி முக்கியமான செய்தி சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க. அண்ணா, நான் சிவகிரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வேலை செய்யறேன். என் பேர் காமாட்சி, கிராம சுகாதார செவிலியர். நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னைய உங்களுக்கு தெரியாம இருக்குமா? சந்தோஷங்கண்ணா. நான் இத நிறைய இந்த உள்ளூர் செய்திகள் நான் எப்பவுமே கேட்டுட்டு இருப்பேங்கண்ணா. இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறப்ப தோணுச்சு, நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப நம்ம நான் இத பகிர்ந்துக்காம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிதான் காலையில இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போன் பண்ண, அப்புறம் நீங்க சாயந்தரம் பேசலாங்கட்டி சரி சாயந்தரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கண்ணா. இதனால நிறைய பேர் மக்கள் பயனடைவாங்க, அது சொல்லணுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுங்க, என்ன செய்தி இது? அண்ணா, இப்ப பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லி வராம தடுக்கிறக்கோசரம் கவர்மெண்ட்ல இருந்தாங்கன்னா தடுப்பூசி போட்டுட்டு இருக்காங்க. சரிங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரைவேட்ல ஒரு ஊசி போட்டா 6000 ரூபாய், மேக்சிமம் 3 ஊசி போட வேண்டியதா இருக்குங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இலவசமா பெண் குழந்தைகளுக்கு 14 வயசு முடிந்த குழந்தைகளுக்கு மட்டும் போட சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்காங்க. 14 ஆமாங்க. அது எதனால அப்படின்னா 14 வயசுல பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் பூ பெய்திருவாங்க. அந்த வயசு கரெக்டான வயசு. சரிங்க. அப்ப பெண்கள் எல்லாம் அந்த இளம் குழந்தைகள் எல்லாம் நாப்கின் எல்லாம் யூஸ் பண்றப்ப குழந்தைகளுக்கு சரியான டைம்ல அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ண தெரியாது. நம்ம சொல்லி கொடுத்திருப்போம், டிஸ்போஸ் பண்ண தெரியாம அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வரைக்கும் நிறைய சான்சஸ் இருக்குங்க. சரிங்க சரிங்க. அதை தடுக்கிறக்கோசரம் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இளம் பருவத்தில் இருக்கிற 14 வயசு முடிந்த குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் போடுவோம், அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா அதிகப்படுத்தலாம்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரிங்க. இது எப்ப தொடங்குனாங்கன்னு தெரியும்? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லி முடிங்க. பிப்ரவரி மாசமே இது தொடங்கியாச்சுங்கன்னா. இந்த ஆண்டு தான் தொடக்கமா? இந்த ஆண்டு தான் முதல்ல கொண்டாங்க. ஆமா, இந்த ஆண்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி பிரைவேட்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் இப்பதான் கையில எடுத்திருக்காங்க. ஆமா, அரசாங்கம் இப்பதான் கையில எடுத்து கொடுத்திருக்காங்க. நம்ம சிவகிரியில பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு போட்டிருக்குங்க. சூப்பர். எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்காங்க. இந்த குரூப்ல இருக்கிற நம்ம சிவகிரி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சுமதி மேடம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி எல்லா குழந்தைகளுக்கும் இத பத்தி சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணி வர வச்சாங்க. சரிங்க. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சிவகிரி பிஎஸ்சில இதனுடைய அளவு மருந்தோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கு. சரிங்க. நான் ஒவ்வொரு குழந்தைகளா பார்த்து சொல்றதை விட இந்த எஃப்எம் மூலியமா நிறைய பேர் கேட்டு அந்தந்த குழந்தைகளுக்கு போடுவாங்க. சரிங்க சரிங்க. நம்ம ஏரியாவில் இருக்கிற குழந்தைய பயனடையணுமே, இது கிடைக்காம போயிடக்கூடாதுங்கிறக்கோசரம் தாங்க நான் கூப்பிட்டேன். இப்போ மருந்து குறைவா இருக்குன்னா புரியல எனக்கு. அதாவது என்ன மருந்தோட இருப்பு இவ்வளவுதான். அதுக்குள்ள வேற குழந்தைகளுக்கு போறது போல நம்ம ஊர் குழந்தைக்கு வரணும்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு போட்டுக்கலாம். இப்ப வெளியூர்ல இருந்து போறாங்க, வடுகுப்பட்டியில இருந்து விளக்கேத்தில இருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சில குழந்தைகள் குழந்தையோட பெற்றோர் இன்னுமே பயத்துல இருக்கிறாங்க, விழிப்புணர்ச்சி இல்லாம இருக்காங்க. ஆமா, நான் சொல்றேன் இது நம்பகமானதுங்க. டாக்டரோட எல்லா டாக்டருக்குமே இதுக்கு சொல்லிருக்காங்க, இது பயப்பட தேவையே இல்ல. இது வரைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு காய்ச்சலோ எதுவுமே இல்ல, நல்லா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தடுப்பூசி போடையில ரொம்ப பயந்துருப்போம். அப்படி இப்ப நம்ம என்ன பண்றோம், கால்ல அடிபட்டாலும் சரி கையில அடிப்ப உடனே டிடி போட்டுக்கலாம்னு போறோமா இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அந்த அளவுக்கு நமக்கு அவேர்னஸ் வந்திருக்கு. இது பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப நம்ம பெண் குழந்தைகளை காப்பாத்தணும். பெண் குழந்தை அடுத்த சமுதாயத்தை உருவாக்குறதே ஒரு பெண் குழந்தை. கண்டிப்பா. அந்த குழந்தை உடம்பளவுலயும் மனசளவுலயும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கறக்கோசரம் இது கொண்டு வந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா டேட் கொடுத்திருக்காங்கண்ணா. 14 வயசு முடிந்த குழந்தைகள் அப்படின்னா இப்ப டேட் எடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு 20/8/2011 இருந்து 31/8/2012 வரை அந்த டேட். அது தெரியலீங்கன்னா கூட நீங்க சிவகிரி ஹாஸ்பிட்டல் நாங்க பாத்துக்குவோம். டேட் ஆஃப் பர்த். ஆமா, அந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ள பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள் ஆகும். சரிங்க சரிங்க. இது எப்ப பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சிவகிரி பிஎஸ்சில 7 நாளும் போடுறாங்க. சூப்பர். எல்லா நாளும் போடுறாங்க. அதர் பிஎஸ்சினா தாண்டாம்பாளையம், தாமரப்பாளையம், கொம்மனை, கொலாநல்லி, சென்னசமுத்திரம், இந்த மாதிரி நம்ம அடிஷனல் பிஎஸ்சி எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதுலயும் வாரத்துல 5 நாள் மட்டும் போடுறாங்க. வாரத்துல 6 நாளும் போடுறாங்க. சனிக்கிழமையும் போடுறாங்க. ஒரு நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை போட மாட்டாங்க. அங்க போட மாட்டாங்க, இங்க போடுவோம். ஆனா நம்ம பெரிய ஹாஸ்பிட்டல் அப்கிரேட் பிஎஸ்சிங்கறனால இங்க வச்சு போடுவாங்க. சரி. இது போடுறப்ப பாத்தீங்கன்னா அம்மா அந்த குழந்தையோட ஆதார் அட்டையை எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் கூட அம்மா அப்பா யாரோ இல்ல பெரியவங்க கூட வரணும். ஏன்னா குழந்தைங்க பயந்துக்குவாங்க இல்லைங்களா? தடுப்பூசி சாதாரண தோல்ல போடுவீங்களா, இடுப்புல போடுவீங்களா? கையில தாங்கண்ணா. கையில தான் போடுவீங்க?
ஆமாங்க, வலி எல்லாம் எது இருக்கா, சாதாரண சாதாரண நம்ம ஊசி டிடி தான். போடுறோம், சாதாரண ஊசி தான், சாதாரண காய்ச்சலுக்கு தலைவலிக்கு போற ஊசி தான். போடுற ஊசி தாங்கண்ணா. வேற ஒண்ணு மயக்கம் வரும் வராது. அதெல்லாம் எதுவுமே வராதுங்க. நாங்க ஒரு 10 நிமிஷம் எந்த குழந்தையா இருந்தாலும் எந்த தடுப்பூசி போட்டாலும், இப்ப நான் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் 1.5 மாசம் 2.5 மாசம் 3.5 மாசம் எல்லாம் போடுறேன். அரை மணி நேரம் உட்கார வச்சுதான் அனுப்பும். ஏன் அப்படின்னா ஒரு நிமிஷம் பாத்துட்டு அனுப்பிடுறேன். அதே மாதிரி இந்த குழந்தைய உட்கார வச்சு பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்பும். ஆமாங்கண்ணா, வேற ஒண்ணும் இல்ல, மன ரீதியான பதட்டம் தான். பதட்டம் அதெல்லாம் வரக்கூடாது இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருங்கண்ணா நம்ம சிவகிரியில என்னையே திரும்ப கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது போடலாமா, எதுவும் வராதா அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கா நான் வந்து விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். இது இப்போ எல்லாம் மேக்சிமம் சிவகிரி பார்த்தா நம்ம சொந்த பந்தம் தான் நிறைய இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப ஏன் சொந்த பந்தத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும்னு நினைப்பு இல்லீங்களா? நான் ஒரு அந்த இடத்துல வேலையில் இருக்கேன். நம்ம குழந்தைங்க எல்லாம் பயன்படணும், நம்ம கிடைச்ச வாய்ப்பு அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் தாங்கன்னா இன்னைக்கு காலையிலயே உங்களை நான் கூப்பிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷங்கண்ணா. எனக்கு இத காலையில நிறைய கேட்பேன், நான் உங்களுக்கு எல்லாம் பாப்பேன் கேட்பேன். சில நிகழ்ச்சிகளை நமக்கு தெரியாதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் மூலியமா நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ இப்படி நடக்குதா, ஓகே பரவாயில்லையே, பரவாயில்லையே. இல்ல நிஜமாலே உங்களுக்கு வந்து நானு வாழ்த்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சந்தோஷங்க. ஏன்னா எதுவுமே தெரியாம நம்ம போறதை விட நம்ம ஊர்ல இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. நல்லதும் நடக்குது, ஒரு பெரிய எல்லாமே நடக்குது, எல்லாமே சொல்றோம், எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த குழுன்னா மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். இத கேட்டுட்டு நிறைய பேர் வந்து நம்ம இந்த வேக்சின் எடுத்துக்கிட்டு குழந்தைய நல்ல நீண்ட காலம் நீடுடி வாழணும்னு நான் வாழ்த்துறேங்கண்ணா. சரிங்க, உங்களுடைய செல் நம்பர் சொல்ல முடியுமா? 85260670 82. வேலை நேரங்கள் நீங்க எங்க இருப்பீங்க? சிவியில் மட்டும் தான் வெளியே எங்க போவீங்களா? அண்ணா நான் அம்மன் கோயில் HSC நான் விஹெச்னா இருக்கிறது கிராம சுகாதார செலியர் வந்து அம்மன் கோயில் இருக்கேன். சரிங்க. எனக்கு வந்து 15 கிராமம் என்னோட உட்பட்டது. எல்லப்பாளையம், அண்ணாமலைக்கோட்டை, கோட்டைப்புதூர், குமாரவலசு, சின்னியம்பாளையம், அம்மன் கோவில், தொப்பபாளையம், கவண்டம்பாளையம், நாடார்பாளையம், இந்த 15 கிராமம் எனக்கு உட்பட்டது. சரி, எப்படி அங்க ஏதாச்சும் ஒரு ஆபீஸ் மாதிரி இருக்குமா ஏதாவது? இங்க வந்து துணை சுகாதார நிலையம் சொல்லி போட்டு நம்ம ஈஸ்வரன் கோயில இருந்து உள்ள வர இடத்துல ரைட் சைடு பாத்தீங்கன்னா துணை சுகாதார நிலையம் இருக்குங்கண்ணா. ஆமா, மத்த இடத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சிவகிரியில வந்து இடம் இல்லாதனால அந்த சிஸ்டர் பேர் வந்து செல்வி, அவங்களுக்கு வந்து துணை சுகாதார நிலையம் கட்டி கொடுக்காதனால நம்ம நெசவாளர் காலனில இடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாதனால பாத்தீங்கன்னா இப்ப அவங்க வந்து அண்ணா தெருல வந்து ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நமகோண்டம்பாளையத்துல ஒரு துணை சுகாதார நிலையம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சூர்ல ஒரு துணை சுகாதார நிலையம் இருக்கு. நம்மளது வந்து பாத்தீங்கன்னா 4 விஹெச் வந்து இந்த இந்த பிஹெச்சிக்கு வந்து வேலை செய்யறோம், 4 பேர் பிரிஞ்சு. ஓஹோ, இப்ப உங்களுக்கு வந்து எத்தனை ஆபீஸ் போவீங்க? நான் வந்து இங்க எங்களுக்கு 24 ஹவர்ஸ்ங்கண்ணா. எங்க வேலை நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. சரி, 24 ஹவர்ஸ். காலையில 9 to 4 மணி மட்டும் நாங்க சிவகிரி ஹாஸ்பிட்டல் இருப்போம். அப்புறம் தடுப்பூசி போடுறது, மாசமா இருக்கிற பிள்ளைகளை பாக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலை எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் மதியத்துக்கு மேல சிவகிரி ஹாஸ்பிட்டல் இருப்போம். இப்ப வந்து அந்த துணை சுகாதார நிலையத்திலே பாத்தீங்கன்னா 9 மணில இருந்து 4 மணி வரைக்கும் ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் போட்டிருக்காங்க வேலைக்கு. எப்பவுமே அங்க இருப்பாங்க. அவங்க எப்பவுமே 9 to 4 அங்க இருப்பாங்க. அவங்க வந்து இந்த தொற்றா நோயின்னு சொல்றோம் இல்லைங்களா, நமக்கு வந்து பிரஷர் இருக்குது, சுகர் இருக்கு, இதுக்கெல்லாம் மாத்திரை கொடுப்பாங்க. 2வது இருந்து பெண்களுக்கான எல்லா சேவைகளும் அங்க தர்றாங்க. சின்ன சின்ன சிறு நோய்களுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கிறதெல்லாம் எங்க HSCல எங்க துணை சுகாதார நிலையத்திலயும் நாங்க செய்வோம். இப்ப கவர்மெண்ட் வந்து டெலிவரி மட்டும் பார்க்க கூடாது அப்படிங்கறதுனால டெலிவரி மட்டும் சிவகிரி ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு இருக்கோம். ஓஹோ, அங்க வந்து பார்க்க முடியாது, ஆனா சிவில்ல பார்க்கலாம். நாங்க சிவகிரி கூட்டிட்டு வந்து நார்மல் டெலிவரியா இருந்தா பாத்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு வந்து ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறது மட்டும் இல்லாம இருக்குது. முன்ன இருந்தா இப்ப அது இல்ல, அந்த டாக்டர் வந்து இப்ப இல்லாதனால, அவைலபிள் இல்லாதனால அது மட்டும் செய்யறது இல்ல. சரிங்க, ஈரோடுக்கு அனுப்பிடுவோம். மத்தபடி நார்மல் டெலிவரி எல்லாம் இங்க பாத்துட்டு இருக்கோம். இங்க பாத்துக்கலாம். கிராமத்துல பண்ற வேலையில என்னென்ன வைத்தியம் பாப்பீங்க? காயத்துக்கு மருந்து கொடுப்பீங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம சுகாதார செவிலியர் வந்து திங்கக்கிழமையானா ஒவ்வொரு வீட்லயும் போய் மாசமா இருக்கிற மதர் எல்லாத்தையும் பாத்துட்டு வரும். எங்க ஏரியாக்கு எனக்கு வந்து இன்னைக்கு அண்ணாமலைக்கோட்டை அப்படின்னு ஒரு காலையில ஒரு கொடுத்துட்டாங்கன்னா அந்த அண்ணாமலைக்கோட்டை இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் வர சொல்லி அங்க இருக்கிற பால்வாடியில உட்காந்து
அந்த பிள்ளைக்கு ப்ரெஷர் பாக்குறது, வெயிட் பாக்குறது, அந்த குழந்தை துடிப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறது, அந்த பிள்ளைக்கு என்னென்ன சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி வாக்கிங் போகணும், சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் என்ன, மனநீ ரீதியா நீங்க எப்படி வச்சுக்கணும், நாளைக்கு குழந்தை பிறந்தா எப்படி பால் கொடுக்கணும், பிடிப்பு எப்படி, நிலை எப்படி. சும்மா பால் கொடுக்கறதுனா ஈஸியா கொடுத்துட முடியாது இல்லைங்களா, அதுக்கும் சில தெரியாது. அதையெல்லாம் சொல்லி கொடுக்கறது திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்க பாப்போம். சரிங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில 9 to 4 பாத்தீங்கன்னா சிவகிரி ஹாஸ்பிட்டல்ல இருப்போம். அப்ப வர்ற அதே மாதிரி ஏஎன்சிக்குல இப்ப என்னோட மதர் வந்தாங்கன்னா நான் அங்க இருக்கிறப்ப பார்த்து சந்தோஷப்படுவாங்க, நம்ம அக்கா இருக்காங்க நம்ம போலாம் அப்படின்னு. அதுக்கோசரமே நாங்க அங்க இருப்போம். அங்க வந்தீங்கன்னா குளுக்கோஸ் கொடுத்து குளுக்கோஸ் டெஸ்ட் பாக்குறது, HbA1 அந்த குழந்தை அந்த மதருக்கு வந்து எவ்வளவு ரத்த அளவு இருக்குது, அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு பாக்குறது, டாக்டரோட அட்வைஸ், மேடம் இந்த மதருக்கு வேற ஏதாச்சும் பண்ணணுமா, ஏதாச்சும் அட்வைஸ் தரீங்களா அப்படின்னு கேக்குறது. அந்த தாய்க்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா அந்த தாயை வந்து கொடுமடி ஜிஹெச்சுக்கோ ஈரோடு ஜிஹெச்சுக்கோ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஊக்கப்படுத்தி அனுப்பி வைக்கிறது. இந்த வேலையெல்லாம் செவ்வாய்க்கிழமை செய்வோம். சூப்பர். புதன்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தையில இருந்து 16 வயசு இருக்கிற குழந்தை வரைக்கும் நாங்க எங்களுக்கு லைன் லிஸ்ட்ல இருக்கும். இந்த குழந்தைக்கு இந்த 42 நாள், 75 நாள், 105 நாள், 270 நாள் தடுப்பூசி போடணும்னு எங்களுக்கு நாங்களே போன் பண்ணுவோம். சமயம் உங்க குழந்தைக்கு இன்னைக்கு 45 நாள் ஆச்சு, ஏன் தடுப்பூசி போட வரலன்னு கூப்பிட்டு வர வச்சு அந்த குழந்தைகளுக்கு நாங்க தடுப்பூசி. அதனுடைய விலை பாத்தீங்கன்னா மேக்சிமம் பிரைவேட்ல போட்டா 10,000 ரூபாய் வரைக்கும் வரும். அந்த ஒரு நாளைக்கு போடுற 3 ஊசியோட விலை. ஆனா அத வந்து கவர்மெண்ட் இலவசமா கொடுத்துட்டு இருக்கு. அந்த மாதிரி புதன்கிழமை போயிரும். இலவசமா கிடைக்கிறதுனால அவங்க தரமில்லைன்னு நினைக்க கூடாது. இருக்கலே தரமானது பார்த்து தடுப்பூசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கவர்மெண்ட் தான். எங்க ஆரம்பிக்கிறாங்களோ எங்க தயாரிக்கிறாங்களோ அங்கிருந்து பயனாளிக்கு போய் சேர வரைக்கும் நாங்க வந்து கோல்டு செயின் மெயின்டைன் பண்ணுவோம். அதே டெம்பரேச்சர்ல 2 to 8, அதாவது 2 டிகிரில இருந்து 8 டிகிரிக்குள்ளேயே நாங்க மெயின்டைன் பண்ணி தான் அந்த பயனாளிக்கு அதை செலுத்துவோம். இது வந்து நம்ம பிரைவேட்ல எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா, ஏன்னா அதனுடைய காஸ்ட் அதிகம். அவங்க எப்படி செய்யறாங்க நாம அது குறை சொல்ல முடியாது, தெரியாது நமக்கு. ஆனா நாங்க உறுதியா சொல்லுவோம், நாங்க நல்ல தரமான ஊசி தான் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறோம் அப்படிங்கறத நாங்க வந்து சந்தோஷமா சொல்லிக்கிறோம், மகிழ்ச்சியா பெருமையா. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைகள வாரம் மாத்திரை சாப்பிடுறாங்களா, அவங்களுடைய ஞாபக சக்தி, ஹீமோகுளோபின் குறையாம இருக்கறதுக்கு மாத்திரை சாப்பிடணும். வாரம் பாத்தீங்கன்னா இப்ப குழந்தை எந்த குழந்தைங்கன்னா கரெக்டா சாப்பிடுது, ஸ்கூலுக்கு போற அவதியில பாதி சாப்பிட்டு சாப்பிடாம வந்துடுறாங்களா, உணவு பற்றாக்குறை வந்து சமசீர்படுத்துறதுக்கு என்ன பண்ணோம்னா வாரம் ஒருத்தர் நம்ம விப்ஸ் மாத்திரைன்னு ஒண்ணு குடுக்கறோம். அது எதுக்கு அப்படின்னா வந்து குழந்தையோட ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்துறதுக்கு, ரத்த அளவை அதிகப்படுத்துறதுக்கு. அந்த ரத்த அளவு குறைஞ்சதுன்னா குழந்தைங்க படிக்காது, சோர்ந்து போயிரும், விளையாடாது, ஞாபக சக்தி குறையும், பெண் குழந்தைக்குன்னா முடியெல்லாம் கொட்டும். இந்த தொந்தரவுகள் எல்லாம் இல்லாம இருக்கணும், குழந்தை நல்லா படிக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஹெச்னும் அந்தந்த ஏரியாவில இருக்கிற ஒரு பால்வாடியில உட்காந்து நியூட்ரிஷன் டே நடத்துவாங்க. அங்க இருக்கிற பொதுமக்களே, குழந்தை பிறந்த PN மதரு, மாசமா இருக்கிற AN மதரு, வளரிளம் பெண்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன சாப்பிடணும், உங்களுக்கு நியூட்ரிஷன் உங்களுக்கு என்னென்ன தேவை, எளிதில் கிடைக்கக்கூடிய விலை குறைவான மலிவான காய்கறிகள் எங்க இருக்குது. நம்ம வீட்டுல இருக்கிற முருங்கைத்தலைக்கு காசே தேவையில்லை, கண்டிப்பா. ஆனா நாம சாப்பிட மாட்டோம். அதுல என்னென்ன இருக்கு, அதை சாப்பிட்டா என்னென்ன பயன், கத்திரிக்காய், சுண்டைக்காய், பாவக்காய் இதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க. நீங்க ஆப்பிள் தான் வாங்கி சாப்பிடணுங்கிறது இல்ல, அதுக்கு பொதுவா நீங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சாப்பிடலாம். இப்ப எல்லாத்துக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனா நாமளே நினைப்போம் ஒரு ஆப்பிள் வாங்குவோம், ஒரு செரி பழம் வாங்கி சாப்பிடுவோம், ஒரு டிராகன் ஃப்ரூட் வாங்கி சாப்பிடுவோம், இப்படிதான் நாம நினைப்போம். முந்திரி பருப்பு போல சாப்பிடலாம். ஆனா நம்ம அதெல்லாம் நினைக்க மாட்டோம். அதை சொல்றதா எங்க வேலை, நீங்க இதை செய்யுங்க உங்களுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வந்து மாசமா இருக்கிற பிள்ளைங்க வர்றாங்க, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, எனக்கு மூச்சுட முறையிலன்னு கேட்பாங்க, அவங்களுடைய சந்தேகத்துக்கு எல்லாம் நிவர்த்தி பண்ணுவோம். இந்த மாதிரி ரொட்டீனா எங்க வேலை. சனிக்கிழமை திரும்பவும் போய் என்ன பண்ணுவோம், டெலிவரி ஆன மதர் எல்லாம் இருப்பாங்க இல்லீங்களா, அவங்க போய் கரெக்டா பால் குடுக்கறாங்களா, 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் தான் குடுக்கணும், வேற எதுவும் குடுக்க கூடாது சாமி, தண்ணியும் கூட குடுக்க கூடாது அப்படின்னு போய் அவங்க கரெக்டா பால் குடுக்கறாங்களா, வேற எதையாச்சும் நமக்கு தெரியாம வந்து பவுடர் பால் குடுத்துறாங்களா, அத போய் அத பார்த்து கவனிப்போம். தெரியாம குடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு எப்படி பால் குடுக்கறதுன்னு தெரியாது, அவங்களுக்கு எப்படி குடுக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி குழந்தைய பிடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுப்போம்.
இந்த வேலையெல்லாம் செஞ்சதுனால கவர்மெண்ட் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஜாலியா நீங்க ஃப்ரீயா வீட்டுல விடுன்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுல உட்காந்து நாங்களும் மறுபடியும் சிக்கன் மட்டன் சமைச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு லீவே தர மாட்டேங்கிறீங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. ஆனாலும் எனக்கு அதாவது ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இதுல வந்து நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க, ஒர்க் பண்றவங்க நிறைய இருக்காங்க. நான் நிறைய பாப்பேன். இதுல பாக்குறப்ப இத்தனை பேர் இருக்கிறப்ப எப்படி ஒரு 4 பேர் போய் இன்னொரு 4 பேருக்கு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து ஒரு 4 பேருங்கிறது 4000 பேருக்கு போய் சேரும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. நிச்சயமா நிச்சயமா. அதனாலதாங்க நான் உங்களை இதை பயன்படுத்திட்டேன். நீங்க வச்சது நான் பயன்படுத்திட்டேன். இல்ல சந்தோஷம். எங்களுக்கு அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். ஆமாங்கண்ணா. இப்ப நீங்க பேசுறத பார்த்தா இவ்வளவு மகிழ்ச்சியா ஆர்வமா உற்சாகம் கொப்பளிக்க பேசுறீங்க. அப்படிங்களா? வேலையை வந்து நீங்க ஒன்னும் கடமைக்காக செய்யற மாதிரி தெரியலையே. இல்லண்ணா, நான் வந்து என் வேலைய என்னால முடிஞ்ச அளவுக்கு 99% செய்யணும்னு ஒரு ஆசையில செஞ்சுட்டு இருக்கேங்கண்ணா. கஷ்டப்பட்டு செய்றீங்க. ஆமா, நான் ரொம்ப ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு செய்யல. நான் இஷ்டப்பட்டேங்கண்ணா. ஆமா, என்னால முடியல அப்படின்னா மட்டும்தான் சோர்ந்து போயிருவேன். முடிஞ்ச அளவுக்கு என் பிள்ளைகளுக்கு வந்து என்னால எவ்வளவு முடியும், எனக்கு என்ன தெரிஞ்சதோ அந்த அளவுக்கு. எனக்கு தெரியாதது எங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு போய் சார் இது தெரியல, இது சொல்லுங்க, இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு செய்யறேன். அதே மாதிரிதான் எந்த மதர் வந்தாலும் எங்க சிவகிரி பிகேசி பொறுத்த வரைக்கும் யாரும் மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுறது சொல்லுவாங்க, கவர்மெண்ட் நர்ஸா அப்படிம்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம சிவகிரி ஹாஸ்பிட்டல் அப்படி இல்ல. எல்லாத்தையும் வரவேற்கிறோம். எல்லாத்துக்கும் நம்ம நிறைய பேர்த்து கேட்டுருக்கலாம் எப்படிதான் இருக்காங்களா அப்படின்ட்டு. இப்ப வந்து நிறைய இடங்கள்ல இருந்து நம்ம வெளியூர்ல நமக்கு பேச அதிகமா வர்றாங்க. ஆமாங்க. அதனால இப்போ எல்லாருமே சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கோம். இந்த வேலையை வந்து மன நிறைவோட செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் அரசாங்கத்துல எத்தனை திட்டங்கள் வந்தாலும் கடைமடை பகுதி நீங்கதான். ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம தான் தொடங்கி வைக்கணும். பயனாளி வந்து ஒரு பயன் சென்றடையணும்னா ஆமாங்கண்ணா, மாதிரி ஒரு மனமகிழ்ச்சியோட உங்களை பார்த்தாலே, உங்க கைப்பட்டாலே பாதி நோய் குணமாயிரும். கண்டிப்பாங்கண்ணா. இந்த வார்த்தை தானே எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு ஒரு அவார்டு கிடைச்ச மாதிரி. பரவாயில்லையே இவங்க நல்லா செய்யறாங்கன்னு எனக்கு ஒரு இப்ப ஒரு அவார்டு கிடைச்ச மாதிரி. நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா உங்களுக்கு சந்தோஷமா குரலையே தெரியுது. சரிங்கண்ணா. சரிங்க, நீங்க ரொம்ப ஆர்வமா பேசுற மாதிரி தெரியுது. சரிங்க. நீங்க வாரம் கூட இதை பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாங்கண்ணா. அன்னைக்கு தாய்ப்பால பரவத்தி 1 to 8 நடந்தது இல்லைங்களா, ஆகஸ்ட். ஆமாங்க. அப்ப தாய்ப்பால பாத்தீங்கன்னா நான் பேசல நினைச்சேன். ஆனா நான் வந்துட்டு டைம் இழுத்துரும், லேட் ஆயிரும். ஏன்னா தாய்ப்பாலுங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியம். குழந்தைகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தடுப்பூசியே தாய்ப்பால் தான். கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கப்புறம் தான் மத்த ஊசியெல்லாம் போடல அப்படிங்கறத விட ஃபர்ஸ்ட் ஊசியே தாய்ப்பால் தாங்க. அந்த குழந்தைக்கு சீம்பால் கொடுத்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கும். நாம் உருவாக்குற ஒரு அடுத்த சமுதாயம் நம்மளோட முடிய போறது இல்லைங்க. அடுத்த சமுதாயம் நல்ல சமுதாயமா, நல்ல அறிவுள்ள பண்பான சமுதாயமா ஒவ்வொரு குழந்தையும் நினைச்சு நம்ம இப்படி உருவாக்கணும்னா அடுத்தது நம்ம எதுக்கும் போக வேண்டியதில்லை. எல்லா குழந்தையும் அப்படியே உருவாயிட்டு எதுக்கு சண்டை வழக்கு வருது, எதுக்கு திருட்டுத்தனம் வருது, எதுவும் வராது. குழந்தை எல்லாரும் நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருக்கணும். ஆமாங்கண்ணா. ஆரோக்கியமான வாழ்க்கை உருவாக்குவோம். சரி, கவர்மெண்ட் வந்து இத்தனை இலவசமா பண்ணது இல்ல? ஆமாங்கண்ணா. கருவில் இருக்கிற குழந்தையில இருந்து ஒரு 20 வயசு மாணவன் மாணவி ஆகிற வரைக்கும் இத்தனை செலவு பண்றாங்க. ஆமாங்க. எதுக்குன்னு தெரியுமா? அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சது குழந்தைங்க நல்லா இருக்கும், நம்ம சமுதாயம். மக்களுடைய வரி பணத்துல இத்தனை செலவு எதுக்கு பண்ணும்? என்ன பண்றது, ஆரோக்கியம் இல்ல. நான் சொல்ல அடுத்த வார்த்தை என்ன சொன்ன, அடுத்த சமுதாயம் என்னாச்சு ஆரோக்கியமான சமுதாயமா இருக்கணும். எதுக்கு இருக்கணும்னா சொல்லுங்க, நீங்க நான் கேக்குறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி போலியோ நோய்னு ஒண்ணு பாதிக்கப்பட்டது. அதெல்லாம் இப்ப அழிஞ்சிருச்சு. அந்த போலியோ நோய்னா 14 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா திடீர்னு இருந்திருந்தாப்புல கால் இதாயிரும் ஒரு குழந்தை. நல்ல கரெக்டான பாயிண்ட் வந்துட்டீங்க. ஒரு குழந்தை போலியோ இருக்கணும், நாட்டுக்கு என்ன பிரச்சனை? ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வீடு நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். சரி, வீடு அந்த ஒரு குழந்தை இருக்கனால இத்தனை நம்ம கிட்டே 10,000 மக்கள் தொகை இருக்குது. ஓகே, அதுல ஒரு 2 பேர் 4 பேருக்கு போலியோ இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. சொல்லுங்க, அதுக்காக எதுக்கு இத்தனை செலவு பண்ணும்? நம்ம வீட்டுல ஒரு குழந்தை ஒரு போலியோ நோய், நான் ஒரு போலியோ பத்தியே பேசுறேன், ஒரு போலியோ நோயால பாதிக்கப்பட்டு இருக்குதுன்னு வைங்க. அந்த பெற்றோட மனநிலை எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. மனநிலை அப்புறம் இன்னும் சொல்லுங்க, இந்த விஷயம் சொல்லுங்க. அப்ப அந்த பெற்றோட மனநல பாதிக்கும். அவங்க மனநல பாதிக்கிறப்ப அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க வேலை செய்யற அப்படின்னா அவங்கள சுத்தி இருக்கிறவங்க மனசும் பாதிக்கும். அவங்க அத்தை மாமா, ஐயோ நம்ம வீட்டுல இப்படி ஒரு பையன் இருக்கான்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இருப்பாங்க. அப்ப அவங்க மனநல பாதிச்சா அவங்க மனநல பாதிக்கிறதுனால அவங்களும் ஒரு நோயாளி ஆகுறாங்க. அவங்க வேலை செய்யறதுல குறைபாடு வருது. இது நாட்டோட பொருளாதாரத்தை பாதிக்கிற அளவுக்கு போகணும். இந்த வரிப்பணம் எங்க இருந்து வரும்? நாம சம்பாரிச்சா தானே வரிப்பணம் வரும்.
இப்ப பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய ஒரே 2 சொட்டு தான், அதிகமாக இல்ல, 2 சொட்டு தான் கொடுக்குறோம். இப்ப வந்து போலியோ இல்லாத ஒரு இந்தியாவை நம்ம மாத்தியாச்சு. ஆனாலும் வெளியில இருந்து இங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற பசங்க இப்ப சமீபத்துல கூட போலியோ முகாம் நடத்தினாங்க. ஆமாங்க. அப்ப இது நான் சொல்றேன், இதுக்கு பதில் சொல்றேன். 97ல இருந்து நடந்துட்டு இருக்கு. என்னுடைய கேள்விக்கு நானே பதில் சொல்றேன். சொல்லுங்க. இப்ப முருகூதிங்கிற ஒருத்தர் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாயினுடைய கருவுல உற்பத்தி ஆனாரு. ஆமா. அவர் வந்து சகல செல்வாக்கோட அரசு கொடுத்த அத்தனை இலவசங்களையும் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு எந்த நோய் நொடியும் இல்லாத காரணத்தினால இன்னைக்கு 20 வயது இளைஞனாக எனக்கு இலவச கல்வி கிடைச்சிருக்குது, இலவசமான கல்லூரி செல்லக்கூடிய பேருந்து உட்பட அத்தனையும் கிடைச்சிருக்குது. கருவுல உற்பத்தியாகி 20 ஆண்டுகளுக்கு எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அத்தனை சமுதாயத்துடைய நலன், சமுதாயத்துடைய வரி பணத்தின் மூலமா தான் எனக்கு இந்த முருகூதிங்கிற ஒருத்தருக்கு பல்வேறு அரசாங்கங்கள் ஆட்சியில யார் வேணாலும் இருக்கலாம், ஆனா எனக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் மூலமா கிடைச்ச உதவிகள் இருக்கு இல்லையா. இது வந்து நம்ம இலவசம் சொல்லி எதையும் புறக்கணிக்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்த விஷயம் சொல்றோம். கண்டிப்பாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அரசாங்கம் ஒரு கருவில் இருக்க குழந்தையிலிருந்து அந்த குழந்தை உற்பத்தி திறன் அடைகிற வரைக்கும் செய்யக்கூடியது செலவல்ல, முதலீடு. கண்டிப்பாங்க. இப்ப இந்த முதலீட்டின் காரணமாக 20 வயசு நிரம்பிய ஒரு இளைஞன் வந்து இளைஞியோ வந்து கை நிறைய சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நீங்க ஒரு கைப்பிடி சோறு எனக்கு சத்துணவு போட்டீங்கல்ல, நான் இன்னைக்கு ஒரு கைப்பிடி தங்க காசு அரசாங்கத்துக்கு வரியா கட்டுறேன். கண்டிப்பா. அப்போ எனக்கு அன்னைக்கு அந்த சத்துணவு கிடைக்கலனா இன்னைக்கு உன்னால திருப்பி கருவில் இருக்கும் போதோ அல்லது வேற எங்க எந்த சூழ்நிலையோ கல்வியோ என்ன எல்லா இலவசங்களையும் சேர்த்து சொல்றேன். அப்போ அரசாங்கத்துடைய கடமை. அப்போ இது வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய கடமை. இப்ப முருகூதிங்கிற ஒருத்தருக்கு ஏதேனும் ஒரு நோய் வாய்ப்பட்டு வருமானம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த முருகூதி 100 வயசு ஆகிற வரைக்கும் இந்த சமுதாயம் தான் சோறு பண்ணும். கண்டிப்பாங்க. அப்ப சமுதாயத்துடைய துன்பமா மாறிடுவாரு. அப்ப இந்த துன்பத்திலிருந்து இந்த முருகூதி விடுவிக்கணும்னா அவருக்கு இலவசமா கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுத்தா மட்டும்தான் அவர் ஒரு கைப்பிடி தங்க காசு வரியா கட்டுவாரு. அப்ப இன்னைக்கு ஒரு தங்க காசு வரியா கட்டுறப்ப அதை எடுத்துதான் திருப்பி புதிய குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. அப்ப இது ஒரு சுழற்சி. அப்ப இலவசமா யார் எதை அனுபவித்தாலும் கூச்சப்படக்கூடாது. அது நாம திரும்பவும் நம்ம அடுத்த சமுதாயத்துக்கு செலுத்தக்கூடிய ஒரு நன்றி கடன். அப்ப அதுக்கெல்லாம் நீங்க வந்து உங்கள மாதிரி செவிலியராகிய தாய்மார்கள் வந்து மிகுந்த நம்பிக்கையோடவும் இந்த மாதிரி ஆர்வத்தோடவும் விழிப்புணர்ச்சியோடவும் பிடித்து இந்த வேலை செய்றீங்க இல்லையா, உங்களுக்கு ஒட்டுமொத்த சமுதாயமே கடமைப்பட்டிருக்குது. உங்களுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் இதுக்கு தகாது. உங்களை வளர்த்தெடுத்த உங்களுடைய டாக்டர் எல்லாமே சொல்லுங்க. இப்ப ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இவ்வளவு ஆளுமையோட விழிப்புணர்ச்சியோட நீங்களே ஆர்வமா போன் பண்ணி இந்த மாதிரி நிகழ்ச்சி ஒளிபரப்புங்கிற அளவுக்கு நீங்க முன்னேறிட்டீங்க பாருங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய விழிப்புணர்ச்சி இது. அப்ப இந்த நாங்க நடத்த நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு தான் உருப்படியான ஒரு வேலை செஞ்சுதான் நினைக்கிறோம். நான் கேட்டிருக்கேங்கண்ணா. இல்ல ஒரு இலையில இன்னொரு இலைக்கு போதும் இல்ல. இப்ப நம்ம என்ன பண்ணா ஒரு பெரிய இதெல்லாம் இல்ல, எப்படி ஒரு ஜிபி வீணத்தை தொலைச்சிட்டு இருக்கிறோம், மீம்ஸ் பார்த்து ரீல்ஸ் பார்த்து அதுக்குள்ள உருப்படியா ஏதாச்சும் பண்ணலாம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இது நமக்கு என்ன வெற்றினா நம்ம குழுவுக்கு அத்தனை பேரு பொறுப்புணர்ந்து கண்ண செய்தி இப்ப யாரும் போடுறது இல்ல. ரொம்ப லிமிட்டடா ஃபில்டர் பண்ணி போடுறாங்க. அதே ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி தானே. கண்டிப்பாங்கண்ணா. அந்த அளவுக்கு நம்ம குழுவுல நம்ம டெவலப் ஆயிட்டு நம்ம ஊர்ல இப்ப இந்த குழு எடுத்துட்டா இதுல வர செய்தி நம்பகமா இருக்கும், கரெக்டானதா இருக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம கொண்டு வந்ததே ஒரு வெற்றி தாங்கண்ணா. அது நம்ம பொதுவா அரட்டை டீம்ல உண்மையா பண்றங்கிறது அது நீங்க மாதிரி இருக்கவங்க பெரிய லெவல்ல முன்னேறது பெரிய விஷயம். சரிங்கண்ணா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷங்கண்ணா. குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை வளர்த்தெடுத்த டாக்டர், பள்ளி கல்வித்துறை, இன்னும் என்னென்னலாம் மருத்துவத்துறை எல்லாத்துக்கும் சொல்லுங்க. வார ஒரு செய்தி சொல்ற மாதிரி பாருங்க. கண்டிப்பாங்கண்ணா. இந்த மாதிரி என்ன செய்தியா இருந்தாலும் உங்களை உடனே தொடர்பு. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி. வணக்கம். நன்றி.